அப்ப ஐபிசில எந்த செக்ஷனுக்கு கீழே அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? செக்ஷன்? ஆமா. யோ, பப்ளிக்ல கத்திக்கிட்டு இருந்தான், குடிச்சிருந்தான்னு சொல்றேன். எதுக்கா செக்ஷன்? இது ஒரு நான் காக்னிசபிள் ஆஃபென்ஸ். நீங்க மேஜிஸ்ட்ரேட்ட பெர்மிஷன் வாங்கி இவன் மேல அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணீங்களா? அவன் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை நாசம் பண்ணிருக்கான். 3000 ரூபாய் கொடுத்திருக்கான். இன்னும் 2000 ரூபாய் ஃபைன் பாக்கி இருக்கு. எவிடன்ஸ காட்டுங்க. எவிடன்ஸ காட்டுங்க. ஒரு நான் காக்னிசபிள் ஆஃபென்ஸ்க்கு வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணாலோ இல்ல ப்ராப்பர்ட்டி டேமேஜ்னு எவிடன்ஸ் இல்லாம ஃபைன் போட்டா அது இல்லீகல். தெரியுமா தெரியாதா? தம்பி, ஃபைன் கொடுத்தாதான் விடுவேன். இப்ப நீங்க கேட்கறதுக்கு பேரு ஃபைன் கிடையாது, லஞ்சம்னு சொல்லணும். நீங்க அந்த சேர்ல உட்கார்ந்து ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க. அடிங்க, கொஞ்சம் விட்டா லிமிட்ட தாண்டி போயிட்டு இருக்க. லிமிட்ட தாண்டல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்க. என் ஊரு சம்பல் புரியுதா? இங்க பாரு, ஒரு ஐ விட்னஸ் முன்னாடி வச்சுக்கிட்டு நீ லஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்க. உன்னோட சீனியர் தானே உட்கார்ந்திருக்காரு, எல்லாமே கேட்டிருக்கும். அவர் தான் ஐ விட்னஸ். இன்னைக்கு எனக்கு மெயின்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மாசத்துல இன்டர்வியூ. ஐபிஎஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் சைன் பண்ண போறது உன்னோட சஸ்பென்ஷன் லெட்டர். அதை மட்டும் நீ என்னைக்கு மறந்துடாத. என்னாச்சு? என்னையாச்சு? சார் இவன் வந்து வார்னிங் கொடுத்து அனுப்பு. சார் 3000 ரூபாய் அவங்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காரு சார். திருப்பி கொடுத்துரு. ஆனா சார் திருப்பி கொடு.